ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். வெயிட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஃபார் திஸ் கமெண்ட். பிகாஸ் இந்த சேனல் உங்களோட வாய்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு சேனலாக இருக்கும். அதாவது த்ரூ திஸ் சேனல் உங்கள் வாய்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணலாம். கட்டி அமிச்சா போதும், இது உடனே போய் சேர்த்துட்டு வந்துடும். பரவாயில்லையப்பா. ஒன்ஸ் வி வெல்கம் யூ ஆல். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டுட்டு எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. யாராவது உங்களை அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பண்ணலைன்னா எம்டியா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இப்படி எவ்ரி சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸ், ஷார்ட்ஸ், மீம்ஸ், என்டர்டைன்மெண்ட், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் போஸ்ட் போடுறது அப்படின்னு எல்லாமே காமனாக இருக்கிற விஷயங்கள் வேணும். இதெல்லாம் இருந்தாலும் இது இல்லைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி லைக், கமெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் இந்த மூணும் அதில் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். வெயிட் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸோட ஹாப்பினஸ் இன்னொரு பர்சனோட ஃபிங்கரில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எஸ், உங்கள் ஹாப்பினஸ் எங்கே இருக்குன்னு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும். ஸோ வி ஆர் ஹியர் ஃபார் யூ. லெட்ஸ் கோ. நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லைன்னா இப்படி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சம்டைம்ஸ் மறந்து. என்ற குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம். இன் தி சிச்சுவேஷன் டுடே சோஷியல் மீடியா கல்ச்சரில் வேகமாக வளர்ந்துக்கிட்டு வர ஒரு டேஞ்சரஸான ஹேபிட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்னா வேலிடேஷன் சீக்கிங். எனக்கு தெரியும், அதாவது நம்ம சோஷியல் மீடியாவில் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் யாராவது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணணும், யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும், யாராவது யூ லுக் ஸோ கியூட், யூ ஆர் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஒரு போஸ்ட் போட்டால் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அதில் எத்தனை பேர் ஹார்ட்டின் போட்டிருக்காங்க, எத்தனை ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு கண்கள் தேடிட்டே இருக்கு. என்ன, இஸ் இட் ட்ரூ? ஏன் உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப், வாட் எவர், அதில் ஒரு போஸ்ட் போட்டால் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், வியூஸ், லைக்ஸ், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா, பட் அதுவே டிக்ரீஸ் ஆனா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரெஸ்பான்ஸ் வரலன்னா, என்னை யாரும் கண்டிக்கவே மாட்டாங்க, ஐ எம் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் பர்சன் ஆர் திஸ் சொசைட்டி, ஐ எம் ஒர்த்லெஸ் அப்படின்னு யோசிக்கிறோம். மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். என்ன கரெக்டாக? அவ்வளோ ஏன் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் கூட அதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலன்னா நமக்கு தூக்கமே வராது. இதெல்லாம் அப்படிதான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னா, ஐ ஹாவ் ஒன் கொஷின் ஃபார் யூ. நீ உன்னோட லைஃப்பை உன்னோட ஹாப்பினஸ்க்காக வாழ்றியா ஆர் இன்னொரு பர்சனோட அப்ரூவலுக்காக வாழ்றியா? ஜஸ்ட் யூ கேன் திங்க். உன்னோட வேல்யூ என்ன அப்படின்னு நீ சோஷியல் மீடியாவில் தேடும்போது ஆர் மற்றவங்க போடுற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வச்சு நீ டிசைட் பண்ணும்போது ஸ்லோலி அது உன்னை டெஸ்ட்ராய் பண்ணும். மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு பிடிச்சதை விட ஆப்போசிட் பர்சனுக்கு பிடிச்சதை அதிகமாக செய்ய ஆரம்பிப்பேன் ஃபார் லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். இது மட்டுமா? அப்புறம் என்ன, டொபமைன் அடிக்ஷன் தான். அது என்ன டொபமைன் அடிக்ஷன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இது என்ன பண்ணுன்னா, அகைன் அண்ட் அகைன் ஃபோனை செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வித அர்ஜென்சியை கிரியேட் பண்ணும். தென் ஒரு விதமான வேலிடேஷன் லூப்பில் போய் மாட்டிப்பேன். அதாவது போஸ்ட் போட்டு அதுக்காக வெயிட் பண்ணி அதை செக் பண்ணி திரும்ப அதையே ரிப்பீட் பண்ணி ஒரு எண்ட்லெஸ் சைக்கிளில் மாட்டிப்பேன். அப்புறம் உனக்கு எங்கே டைம் இருக்கும் உன் லைஃப்பை பற்றி யோசிக்க? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். ப்ரோ, ஓகே, நானும் இப்படிப்பட்ட ஒரு லூப்ல மாட்டிட்டு தான் இருக்கேன். பட் இதுலேருந்து நான் எப்படி வெளியில வருது அப்படின்னு உங்களுக்கு கொஷின் ரைஸ் ஆகும்னா, ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட், யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். மற்றவங்க உங்களுக்கு லைக் போட்டாலும் போடலைனாலும், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும், ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்குமே நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க. மைண்டை காமாக வச்சுக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். தென் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் எப்போவுமே மூவ் ஆன் ஆக கற்றுக்கோங்க. எல்லாருமே அவங்க லைஃப்பில் ரொம்ப பிஸியாக தான் இருக்காங்க. யாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணி உங்களுக்காக லைக் போகிற அளவுக்குலாம் உங்களுக்கு டைம் கிடையாது. நீங்கள் தான் அவங்களோட லைக்குக்காக வெயிட் பண்ணி அவங்களோட கமாண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் அதர்ஸ், மூவ் டு ஃப்யூச்சர். தென் ஒன்லி யூ கேன் மெயின்டைன் யுவர் ஹாப்பினஸ் வித் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ட்ரை இட், யூ கேன் டூ இட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நான் அடுத்த எந்த டாப்பிக்கில் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ
அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. We are here for you. Just raise your voice. Thank you.